இந்த வீடியோ நம்பர்களே கன்னி ராசிக்கு 2026 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. அடுத்த பாயிண்ட் எல்லாத்தோட மிகச்சிறந்த பாயிண்ட்டை சொன்னாங்க. செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மாதிரியே தொடர்ந்து உயர்ந்துட்டுருக்கும். சாப்பாடு தூக்கம் திருமணி வண்டி வாங்குறதுல எந்த குறையுமே இல்லை. அது எப்படி சொல்கிறேன், உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்க ரொம்ப அக்யூரேட்டாக இருப்பாங்க, அக்ரெசிவாக இருப்பாங்க, ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. உத்தியோக உயர்வாக மாற்றலாம், பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக மாற்றலாம். சம்ஹவ் இது ஒரு ஏற்றம். சின்னதாக நீங்கள் கவலைப்படலாம். ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? கவலைப்படாமல் இருங்க. இப்போ ஸ்வீடன் மாதிரி நாடுகளில், சுவிட்சர்லாந்து மாதிரி நாடுகளில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களே. அங்கே சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்குது. வணக்கம் நம்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இந்த வீடியோ நம்பர்களே கன்னி ராசிக்கு 2026 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. என்னை மன்னிச்சுக்குங்க, கொஞ்சம் லேட்டாக வருது. ஆனால் எக்ஸலண்ட்டாக இருக்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ரொம்ப மனத்தெளிவோட, 1,00,000 மடங்கு மனத்தெளிவோட, ஒரு அறிவோடு அந்த வீடியோ உங்களுக்கு தரேன். இதில் ஒரு வருடம் முழுதும் பலன்கிற பொழுது மொத்தமாக நம்ம சொல்ல போகிறது எப்பொழுதுமே பார்த்தினாங்க நம்ம பார்ப்பாட்டாக பிரித்து சொல்லுவோம். காரணம் என்னென்னா, ராகு கேது பயிற்சி டிசம்பர் 5ஆம் தேதி. அப்போ டிசம்பர் 5 வரைக்கும் ராகு பொறுத்த வரைக்கும் கும்பராசிலையும், கேது பொறுத்த வரைக்கும் சிம்மராசிலும் இருக்கார். அப்போ அது மாறுறதில்லை. சனி பொறுத்த வரைக்கும் மீன் ராசியில் தொடர்ந்து இருக்கார். அப்போ குரு மட்டும் இடம் மாறுறார். குருவுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 பார்ட்டாக பிரித்து நான் உங்களுக்கு இதை பலன் தர்றேன். ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா, 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் முதல் 5 மாதங்கள் குரு மிதுனத்தில். அதன் பிறகு கன்னி ராசிக்கு 10ஆம் வீட்டில் குருங்கிறது முதல் 5 மாதம். அடுத்த 5 மாதங்கள் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 5 மாதங்கள் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு உச்சம். அதனுடைய பலன் மாறுது. குரு சனியை பார்க்குறான். அதன் பிறகு விரயத்தில் குரு கேதுவோட நவம்பர், டிசம்பர். அப்போ இந்த மாதிரி பலனை நான் 3 பார்ட்டாக பிரித்து உங்களுக்கு தரப்பார். நேரடியாக பலன்களும் போயிடலாம். இதில் நண்பர்களே, ஃபஸ்ட்டு 5 மாதம் எப்படி இருக்க போகுது கன்னிராசி. இதில் இந்த முதல் 5 மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, 6ஆம் வீட்டில் ராகு தவிர குரு 10ல் தப்பு, 12ல் கேது தப்பு, 7ல் சனி கொஞ்சம் தப்பு. அப்போ பாருங்கள், மேஜர் 4 கிரகத்தில் 3 கிரகம் தவறாக இருக்குது. இதே காலகட்டத்தில் நம்ம செவ்வாயை கோத்ரூ பண்ணோம்னா உங்களுக்கு அந்த ஜனவரி, பிப்ரவரியில் செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் உச்சம். அதன் பிறகு உங்களுக்கு ஜனவரி 16 பிப்ரவரி 16 நினைக்கிறேன், உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு போயிடுறான். அது ஏப்ரல் 8 வரைக்கும். அப்போ பாருங்கள், ஏப்ரல் 8 வரைக்கும் செவ்வாய் கொஞ்சம் நல்லா இருக்கான், ஓரளவுக்கு நல்லா இருக்கான். ஸோ இதெல்லாம் மனசு வச்சுட்டு நான் முதல் 5 மாதக்கான பலனுக்கு வரேன். முதல் 5 மாதங்கள் இந்த உடம்பு மனசும் திணறும். காரணம் என்ன? சனி 20 ஜனவரியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். யோககிரக நட்சத்திரம் தான், அது ஒன்றும் தப்பில்லை. சனி தன் சொந்த நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ இந்த உடம்பு ஒரு 5 to 10% திணறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே டைமில் 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறனால நோயை, எதிரியை, கவலையை, பிரச்சனையில் அது அடக்கும். அப்போ உடம்பு ஒரு 90-95%லேருந்து உங்களால் 150% மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ உடம்பை பற்றி கவலை இல்லை. மனது அதே தான். உங்களுடைய மனதை நீங்கள் நன்றபடியாக வைத்துக்கொள்ள முடியும். அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மனது வாபிளிங் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது சந்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்க ரொம்ப அக்யூரேட்டாக இருப்பாங்க, அக்ரெசிவாக இருப்பாங்க, ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. உத்திரம் சொல்கிறோமே, அது என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் வீடுகளில் அந்த அந்த விட்டம் வரும். மெயின் வீடே அந்த விட்டத்து மேலே தான் நிற்கும். அந்த விட்டத்துக்கு பேர் உத்திரம். அதாவது எதை வேணாலும் தாங்குகிற சக்தி படைத்தவங்கன்னு அர்த்தம். சித்திர நட்சத்திரம் உங்களுக்கு 1-2 பாதங்கள் செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் நல்லா இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? இந்த உடம்பு மனசும் நன்றாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். மனசு நீங்கள் ட்ரை பண்ணால் 300-400% கூட நீங்கள் நல்லா வச்சுக்கலாம். செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை இந்த மாதிரி விஷயங்களும் பயம் இல்லை. காரணம், குரு பார்வை 2ஆம் வீட்டுக்கு இருக்குது. சம்ஹவ் உங்களுடைய குடும்ப விஷயங்கள் நன்றாக போகும். உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நன்றாக போகும். உங்களால் தொடர்ந்து விஷயங்களை எடுத்துகிட்டு போக முடியும். பெரிய வெற்றின்னு நினைக்க வேண்டாம். ஆனால் யூ கேன் ஏபிள் டு கேரி ஆன் வித் த ஃப்ளோ. அப்படி ஆயிரும். அடுத்த பாயிண்ட் கேட்டிங்கன்னாங்க, உங்களுடைய தைரியம், எடுக்கிற முடிவுகள். பெருசாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், தைரியமாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். காரணம் என்னென்னா, அந்த தைரிய ஸ்தானாதிபதி நாங்கள் பார்க்க மாட்டோம். தைரிய ஸ்தானத்துக்கு யாருடைய பார்வை இருக்குது? உங்களுக்கு ராகு 10ஆம் பார்வையாக பார்க்குறான் தைரிய ஸ்தானத்தை. அதே டைமில் கேது விரயஸ்தானத்துலேருந்து 4ஆம் பார்வையை பார்க்குறான். அப்புறம் அப்போ என்னத்தோம், தைரியமான எந்த முடிவும் எடுக்காமல் நீங்கள் கேஷுவலாக கடந்து போயிடுறது நல்லது. சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் ஒரு 80% ஓகே. பெயர் புகழ் மரியாதை குழந்தைங்க அது ஒரு 80-90% ஓகே.
கடனை பற்றியோ, எதிரி பற்றியோ, போட்டியை பற்றியோ, பிரச்சனைகளை பற்றியோ, வம்பு வழக்கை பற்றியோ டெஃபினட்டாக கவலை இல்லை. ஏன்னா என்னதான் சனி 7 இருந்தாலும், குரு 10 இருந்தாலும், கேது 12ஆம் வீட்டில் இருந்தாலும், அந்த 6ஆம் வீட்டில் இருக்கிற ராகு உங்களை ஏதோ ஒரு வகையில் ஜெயிக்க வச்சுருவான். நீங்கள் ஒரு தீர்க்கமான ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்குறதுக்காக போராடுறீங்க, ஒரு போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக போராடுறீங்க, ஒரு சேலஞ்சை சந்திக்க வேண்டி இருக்குது, ஒரு உடல்நலக்குறை இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. 5000% இந்த 5 மாதத்தில் தோல்வி இல்லை, அழிவில்லை, கடன் கஷ்டம் இல்லை, வெற்றி இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் போராடினால் வெற்றி அடைகிறீங்க 5000%. ஏன் சொல்கிறேன்னா அந்த ராகு ஒருத்தரால் உங்களுக்கு வெற்றி அடைச்சி இப்படி. ஏன்னா ராகு சாரத்திலே இந்த 5 மாத காலங்களும் ராகு சதய நட்சத்திரத்தில் தான் இருக்கார், அவருடைய சொந்த நட்சத்திரத்தில். அப்போது இந்த 5 மாதங்களும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க போகுது. போட்டி பொறாமை பிரச்சனையும் ஜெயிக்கிறது. அதே மாதிரி திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ஜமாளிச்சுக்கலாம். காரணம் 7ல் சனிங்கிறது ஜென்ரலாக தப்பு. அதுபோக இந்த மொத்தமான காலகட்டத்திலேயே இந்த ஜனவரி 20ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சனி வந்து இந்த 5 மாத காலங்களும் சனி நட்சத்திரத்தில் இருக்கார், மேபி 27 ஜூலை வரைக்கும். அப்போ இந்த சனி நட்சத்திரத்தில் இருக்க சனிங்கிற பொழுது சமூக கணவன் மனைவி ஒற்றுமையை நல்லா தருவான், பயப்பட வேண்டியதில்லை. அதேமாதிரி நண்பர்கள், கூட்டாளிகள், அந்த ஒற்றுமையெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா போகும். அடுத்தது உங்களுக்கு அந்த லாங் லைஃப் இருக்கிறக்கான சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி வாகனங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக அமையும். உங்களுடைய திறமை அண்டர் கண்ட்ரோல் இருக்கும். தொழில் வாழ்க்கை, தொழில் லாபம் கம்மியாக இருக்கும். அதாவது உத்தியோக வாழ்க்கையாக இருந்தாலும் உங்களுக்கு அங்கே திணறல் ஏற்படலாம். தொழில் செய்கிறீங்க, ப்ரொமோஷன்ஸ் இருக்கா, அதாவது உத்தியோக ப்ரொமோஷன் பண்ணி தொழிலில் வெற்றி அடைய போகிறீங்களா, நல்லா ஜெயிப்பீங்களா அப்படின்னா தற்காத்துக்கலாம் தொழிலில். ஆக்சுவலி உங்களால் ஜனவரி மாதம் என்ன வருமானம் வருதோ அதே வருமானத்தை நீங்கள் ஏப்ரலையும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏமாந்தீங்கன்னா வருமானம் குறையலாம், உத்தியோக வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படலாம். ஸோ நீங்கள் அண்டர் கண்ட்ரோல் உத்தியோக வாழ்க்கைக்குள்ளார நீங்கள் இருந்துக்கணும். அடுத்த பாயிண்ட்டு, செலவுகள் வரலாம், நேரம் எடுத்துக்கலாம். ஏன்னா 12ஆம் வீட்டுக்கிற கேது, அவனுக்கு எந்த கிரகத்திலையும் பார்வையும் இல்லை. கேது சுக்கரன் சார், பின்னால் கேது சாரத்துக்கு இப்போ வந்துடுறார். அப்போது சுப செலவுகள், சுப அலைச்சலுக்கு அஞ்சாதீங்க. கோயிலுக்கு போங்க, அர்ச்சனை பண்ணுங்க, அங்கே ஐயருக்கு ஏதாச்சும் கொடுங்க, ஏழைகளுக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க, சாப்பாடு கொடுக்கலாம், பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு தானம் பண்ணலாம். அதாவது சுப செலவுகள், சுப செலவு செய்கிறது நல்லது. எந்த சுப செலவுமே எவ்ரி ஆக்ஷன் ஹேவிங் எ ரியாக்ஷன் தான் ஃபிசிக்ஸ் ஃபார்முலா. அது ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது, நான் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், எவ்ரி ஆக்ஷன் ஹேவிங் த சேம் ஈக்குவல் பவருங்கிறான். அதற்கு சமமான ஒரு எதிர்வினை உண்டு, ஒரு வினைக்கு இன்னொரு எதிர்வினை இருக்குங்கிறான். ஆனால் வேத சாஸ்திரமோ தமிழ் சாஸ்திரமோ என்ன சொல்லுதுன்னா, நாம் நல்லது செஞ்சால் இன்ட்டு 11 to 108 டைம்ஸ் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் இன்ட்டு 11 to 108 டைம்ஸ் கெட்டது நடக்கும். ஆகவே நீங்கள் நல்ல சுபசெலவை செஞ்சுட்டு இந்த வாழ்க்கையை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வர நம்பரில், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 31 குரு பயிற்சி வரைக்கும் எப்படி இருக்கும். குரு வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் உச்சமடைகிறார். அதனுடைய பலனை சொல்கிறதுக்கு முன்னால் நான் எப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறதா, என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும். நீங்கள் தெய்வீகத்தை பற்றி பேசுகிறதாகட்டும், ஜோதிடத்தை பற்றி பேசுகிறதாகட்டும், சித்தாந்தங்களை பற்றி பேசுகிறதாகட்டும், மனத்தெளிவோடு என்னால் சொல்ல முடியும். உண்மையாலுமே நீங்கள் ஒரு 10 சைக்காலஜிஸ்ட்டை வச்சுட்டு, சில மேதைகளை வச்சுட்டு, ஒரு மேடையில் என்னை உட்கார வச்சு கேள்வி கேட்குறதுக்கு விருப்பமாக இருக்கேன்னா, ஆனால் அது ஒரு லைவ் ப்ரோக்ராமாக இருக்கணும், நான் ரெடியாக இருக்கேன். நான் சொல்கிற விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கேன். நம்புங்க, எதை நம்பினாலும் ஆழ்மனதுக்கு போயிடும், ஆழ்மனதுக்கு போனது நடந்துடும். ஸோ நல்லதை நம்புவோம், வெற்றி அடைவோம். ஃபைன். நம்மளே இந்த 5 மாதம் எப்படி இருக்குன்னு அப்போ சொல்கிறேன். அதாவது ஜூன்லேருந்து அக்டோபர் 2 வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு உச்சம், சனிக்கு குரு பார்வை, 6ஆம் வீட்டு ராகு த கிரேட்டஸ்ட், 12ஆம் வீட்டில் கேது நோ ப்ராப்ளம். அப்போ என்ன அர்த்தம், அப்படியே தலகலாக மாறுது. இப்போ காலையில் ஒரு 4 மணிக்கு இருட்டாக இருக்கும், 5 மணிக்கு இருட்டாக இருக்கும், ஆனால் 6 மணிக்கு சன்ரைஸ் ஆகிடும், ஃபுல்லாக வெளிச்சம். அடுத்த ஒரு 12 மணி நேரத்துக்கு, 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். அந்த மாதிரி இந்த 5 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சம், வெற்றிகரமான 5 மாதங்கள். இந்த 5 மாதத்தில் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உடம்பு மனசும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், எந்த டவுட்டும் இல்லை. பணம், அந்தஸ்து, அறிவெல்லாம் ஒரு 5 மடங்கு 10 மடங்கு கூட ஜெயிக்கலாம். பணமும் அந்தஸ்தும், தைரியமும், வெற்றியும், திருமண வாழ்க்கை எக்ஸ்ட்ராடரியாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தைங்க அருமையாக வருவாங்க, குழந்தைங்க எக்ஸ்ட்ராடரியாக வருவாங்க. பெயர் போகிற மரியாதை கொட்டிக்கிட்டு பறக்கும். எடுக்கிற எல்லா முடியலும் ஜெயிப்பீங்க. சொத்து விருத்தி இருக்குது, வண்டி வாகனம் விருத்தி இருக்குது. கடனில் வந்து நீங்கள் சொத்து வாங்கலாம், கடனில் வந்து நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கலாம்.
அதுபோக நிறைய லாபம் வரும், நிறைய வெற்றி வரும், ஒரு பெருத்த வெற்றி உங்களுக்கு காத்துட்ருக்கு. அப்படியே இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் இருக்குது. இந்த மாதிரி டைமை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நல்ல அஸ்ட்ராலஜரோட ரீட் பண்ணி பிளான் பண்ணி அடிக்கணும். ஒருவேளை நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கலையா, நீங்கள் தாராளமாக எனக்கு மெயில் பண்ணு, நானும் ஃப்ரீயாக இருப்பேன். ஏன்னா அந்த மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளார தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மாறி இருக்கும். தலைவர் விஜய் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக இருப்பார். ஒரு லஞ்சலாவண்யம் இல்லாத ஒரு பியூட்டிஃபுல் ஆட்சியை அவர் ஒரு செயலை கொடுத்துட்ருப்பார். நான் ஃப்ரீயாக இருப்பேன் உங்களோட கலந்துக்கிறதுக்கு. ஸோ அழகான ஒரு ஜோதிட கலந்துரையாடல் வச்சுக்கலாம். நம்ம ரெக்கார்டு பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதன் பிரகாரம் வாழ்க்கையை பிளான் பண்ணலாம். இந்த வருஷம் 2026 உங்கள் ஜாதகம் மட்டும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஏன் 3-4 மடங்கு ஜெயிக்கக்கூடாது? அது மாதிரி பிளான் பண்ணி நம்ம ஜெயிக்கணும். அதில் பற்றின இந்த 5 மாதம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ராயல் 5 மாதம். அன்பு நல்லா இருக்குது, இன்பம் இருக்குது, அறிவு இருக்குது, வெற்றி இருக்குது, கடன் இருக்குது, கடன் அழிவு இருக்குது, உறவுகள் அருமையாக இருக்குது, குழந்தைங்க ஜெயிக்கிறாங்க, லாங்குவிட்டி அருமையாக இருக்குது, அப்பாவளியாதி மிக அருமையாக இருக்குது, தொழில் அருமையாக இருக்குது, தொழில் லாபம் கலப்புது, மாற்று இடங்களுக்கு நீங்கள் போகலாம், இடத்தை மாற்றலாம், உத்தியோக உயர்வாக மாற்றலாம், பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாகவும் மாற்றலாம். சம்ஹவ் இது ஒரு ஏற்றம், வாழ்க்கையுடைய ஏற்றம். இந்த 5 மாதங்கள், இந்த 5 மாதங்கள் கழிச்சு நண்பர்களே நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டுக்கு இப்போ நம்ம போகிறோம். இந்த தேர்ட் பார்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து நவம்பர் மாதம் 1ஆம் தேதி எடுத்துக்கலாம். அக்டோபர் 31ஆம் தேதிக்கு குரு பெயர்ச்சி அதிசாரத்தில் அப்படியே சிம்மராசிக்கு போயிடுறார். அதிசாரத்துக்கு சிம்மராசிக்கு போகிற பொழுது நவம்பர் மாதம் முழுவதும் குருவும் கேதுவும் சிம்மராசியில் உங்களுடைய 12ஆம் வீட்டில். ஆனால் டிசம்பர் 5ஆம் தேதி அன்றைக்கி ராகு பெயர்ச்சி கேது லாபஸ்தானத்தில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் மட்டும் ஏதோ லைட்டாக ஜெர்க்காகிற மாதிரி இருக்கும், ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும். ஆனால் டிசம்பரில் பிக்கப் ஆகிடும். இந்த 2 மாதம் எப்படி இருக்குன்னு கேட்டினாங்க, கொஞ்சம் காய்ச்சலாக இருந்துட்டு கொஞ்சம் உற்சாகமாக இருந்துட்டு அதிக உற்சாகத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராடினியாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 5 மாதங்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் ஒரு கிரேட் லைஃப்னு, அதே கிரேட் லைஃப்பை அடுத்த 2 மாதங்களை பார்க்கலாம். என்ன காரணம்னா, லாபஸ்தானத்தில் குரு இருந்தால் என்ன பண்ணுவாரோ அதே கேதுவும் பண்ணுவார். அப்போது பெயர், புகழ், மரியாதை, வெற்றின்னு போகும். இந்த உடம்பு மட்டும் லைட்டாக டிஸ்டர்பாக மைல்டாக இந்த 2 மாதத்தில். காரணம், அந்த விரயத்தில் குரு இருக்கிறனால மருந்து தேவைப்படலாம், அதிக டைம் தேவைப்படலாம், சின்னதாக நீங்கள் கவலைப்படலாம். ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? கவலைப்படாமல் இருங்க. இப்போ ஸ்வீடன் மாதிரி நாடுகளில், சுவிட்சர்லாந்து மாதிரி நாடுகளில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களே. அங்கே சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்குது. அங்கே டேக்ஸ் கட்டுற பணத்தை 60 வருஷம் கழிச்சு, இப்போனா 60+, நம்ம இது வரைக்கும் என்ன டேக்ஸ் கட்டியிருந்தோமோ அதை திருப்பி கொடுத்துருவாங்களாமாவே. அப்போ எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருப்போம் அதெல்லாம் திருப்பி வந்துச்சுன்னா அந்த டேக்ஸ் பணமே எப்போதுமே வாழ்நாள் நல்லா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு எதுக்கு ஜோசியம் பயன்படுத்த தேவைப்பட போகுது? ஜோதிடமோ ஆன்மீகமோ துன்பப்படுறவங்களுக்கும் போராடுறவங்களுக்கு தான் தேவைப்படுது. நம்ம துன்பப்படுறோம், போராடுறோம், அதனால் இதை சொல்கிறோம். ஆகவே நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. இந்த நவம்பர் டிசம்பரில் கண்டிப்பாக கிட்டத்தட்ட அந்த ஜூன் டு அக்டோபர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். உடம்பு நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும், எடுக்கிற முடியல கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அடுத்த பாயிண்ட்டு, எல்லாத்தோட மிகச்சிறந்த பாயிண்ட்டு சொன்னேன்னாங்க, செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மாதிரியே தொடர்ந்து உயர்ந்துட்டுருக்கும். சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனத்தில் எந்த குறையுமே இல்லை. அது எப்படி சொல்கிறேன், 12ஆம் வீட்டில் இருக்கிற குரு 5ஆம் பார்வையாக தன் சொந்த வீட்டை சுகஸ்தானத்தை பார்ப்பான். அப்போ சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் உயருது, பெயர் புகழ் மரியாதை உயருது. காரணம் 5இல் ராகு இருந்தாலும் லாபஸ்தானத்தில் கேதுங்கிறது பெயர் புகழ் மரியாதை உயர்வு. அடுத்தது குரு 6ஆம் வீட்டை பார்க்குற பொழுது கடனோ கவலையோ நோயோ பிரச்சனை கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் எந்த சிக்கலும் இல்லை. திருமண வாழ்க்கையிலையோ பார்ட்னர்ஸோடையோ கூட்டாளிகளோடையோ இது அருமையாக எடுத்துகிட்டு போகும். லாங்கு வீட்டில் பிரச்சனை இல்லை, அப்பாவளி அதில் பிரச்சனை இல்லை, உறவினர்களோட பிரச்சனை இல்லை, அழகாக போகுது. தொழில் விருத்தியும் தொழிலாகவும் அருமையாக இருக்குது. வேறு நாடுகள், வேறு கலாச்சாரம், இடம் மாறுதல், சூழ்நிலை மாறுதல் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த 2 மாதங்கள் கிட்டத்தட்ட ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் என்ன சொல்லணும் அதே தொடருது. ஸோ இந்த செகண்ட் ஆஃப் திஸ் இயர் ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்கிலேருந்து 2ஆம் தேதியிலேருந்து 7 மாதங்கள் எக்ஸ்ட்ராடனியாக இருக்க போகுது கன்னிராசிக்கு. கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். எனக்கு ரொம்ப வேண்டியவங்க கன்னிராசியில் இருக்காங்க, உயிருக்கு உயிரானாகும். ஸோ இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிற பொழுது அது எனக்கும் பயன்படுது. ஸோ பியூட்டிஃபுல் லைஃப். அது வந்து குடும்பத்துக்கு நன்றாக இருக்குது, தொழிலுக்கு நல்லா இருக்குது, பணம் இருக்குது, ஆடம்பரம் இருக்குது, நகை இருக்குது, சொத்து இருக்குது, இன்பம் இருக்குது, உடல்நலம் இருக்குது, வாரிசு விருத்தி இருக்குது, குழந்தைகள் நல்லா இருக்காங்க, புது உறவினர்கள் கிடைக்கலாம், திருமணம் நடக்கலாம், வீட்டில் குழந்தைகள் பிறக்கலாம். எக்ஸ்ட்ராடினரி 7 months பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அற்புதமான 2026
கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் லேட்டாக ஒரு மாதம் கழிச்சு கிட்டத்தட்ட அந்த வீடியோ நான் உங்களுக்கு தர்றேன். தப்பு தான். ஜனவரியே கிட்டத்தட்ட பாஸ் ஆயிடுச்சு. மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.